எஸ் ஹாய் செலக்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் வரை என்ன பண்ணுறேன் அப்படின்றத ஒரு விளாகாக தான் பார்க்க போகிறீங்க. காலையிலேருந்து இப்போ வரையும் நான் வீட்டில் இருந்தேன். இப்போ வந்துட்டு மேடம் வந்து உட்காந்து எழுதுகிறாங்களா, அவளுக்கு வந்துட்டு இன்றைக்கி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. ஸோ அதனால் மேம் வர சொல்லியிருந்தாங்க, அப்புறம் இவளுமே வர சொல்லியிருந்தாலா வந்தாச்சு. இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்றத இந்த விளாகில் பாருங்கள். குட்டியாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்கள் வீடியோக்குள்ள போகலாம். தலைவாணி என்னும் தலிச்சன் பிள்ளை பாடுகிறேன் நான் தாளோ மனிசே போவிழ்த்தாளோ பொன்மணி தாளேலோ நிலவோ நிலத்தில் இறங்கி உன்னை கொஞ்ச என்னது. இப்போது நான் வந்துட்டு பார்லர் வந்துட்டேன், சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். இவ இன்னும் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கா. என்னதான் எழுதுறான்னு தெரியல. அவாட்டுக்கு உட்காந்து எழுதுறான். என்னமோ படிச்சுட்டு இருந்த மாதிரி எழுதிட்டு இருக்கா. நான் என்ன போகிறேன்னா நீ பேசுகிறதே கேட்காது. உட்காந்து படித்தாலாம் 12 மணி வரையும். நைட்டு 12 மணி வரையும் படித்தாலாம். நம்புற மாதிரியா இருக்குது? நான் நம்ப மாட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அவள் எழுதி முடிக்கிற வரைய நான் மெஹந்தி போட போகிறேன். இன்றைக்கி வந்துட்டு மேடம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஊருக்கு போயிடுவாங்க, மதுரைக்கு. என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இது வந்துட்டு நான் சும்மா எனக்கு போர் அடிக்குதுன்னு தான் மெஹந்தி போட போகிறேன். என்னோடய மெஹந்தி இல்லை, இங்கே வந்து ஸ்டூடெண்ட் மெஹந்தி கிளாஸ்க்கு வந்திருக்காங்களா, அவங்களோட இதை எடுத்து நான் போட போகிறேன். இன்றைக்கி என்ன போடலாம்? ஃபோனை பார்த்தா தான் எனக்கு போட வரும். பட் ஆனால் என்ன மேம் என்ன மேம் மேம் என்ன மேம் புரியல. இங்கே அவளோட மெஹந்தி நோட் இருந்துச்சு. சரி, கையிலேயே போடவா? ஏதாவது ஒரு டிசைன் பாருங்க. புரியல, இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். என்னோட மெஹந்தி நோட்டு, என் நோட்டை நான் எடுத்துட்டு போகிறேன். என்னோட மெஹந்தி நோட்டு, அப்புறம் வந்துட்டு அட்வான்ஸ் நோட்டு, பேசிக் நோட்டெல்லாம் எடுத்துட்டு போகிறேன். இதோ பார்க்குறீங்களா எப்படி போட்டிருக்காங்க? என்னோடய மெஹந்தி நோட்டு நான் ஒரு வீடியோலேயே காமிச்சிருப்பேன், இப்போயும் காமிக்கிறேன். எல்லாம் டேப் போட்டு ஒட்டியிருக்கு, இன்னுமே இருக்குது. இங்கே பாருங்கள், குட்டெலாம் வாங்கியிருக்கேன், ஹாட்டு, அப்புறம் வந்துட்டு அடுத்து ஹம்பிள் பார்டர், நெக்ஸ்ட்டு இது ஒரு ஃப்ளார் டிசைன், அப்புறம் வந்து மாங்காய், இது வரை தான் போட்டிருக்கேன். இன்னுமே இருக்குது எனக்கு. என்ன பண்ணுற பேசு. மேடம் வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு இப்போ வந்து சர்டிஃபிகேட் வாங்க ரெடி ஆகிட்டாங்க. சாப்பிட்டுக்கிட்டு ரெடி ஆகிட்டாங்க. சர்டிஃபிகேட் பார்ப்போமா? எடுத்து காமி. ஃபோட்டோவை பார்க்க 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ இது. 4 வருஷத்துக்கு எடுத்த ஃபோட்டோவா? சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இன்னையிலேருந்து வீட்டில் இருந்துக்குவான்னு நினைக்கிறேன். சும்மாவே வரமாட்டா. சரி பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நம்மனா அழுதோல, இவ அழுகுறாளான்னு பார்ப்போம். எப்படி ஃபீட்பேக் கொடுக்குறான்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. முடிச்சுட்டு உடனே வீட்டுக்கு போயிடுவாளாம். ஆனால் ஷோ கொடுங்க, அவளை சொல்லுங்க. ஃபோட்டோ எடுக்க லிப்ஸ்டிக் போட போகிறா பாருங்க. இந்த ட்ரெஸ்ஸு இருக்குன்னு புதுசாக எடுத்திருக்கா. ஆனால் அன்னைக்கங்க நானும் அப்படி தான் பண்ணேன். நான் என்னோட போர்ட்ஃபோலியோக்கும் நான் புதுசு. சரி பார்ப்போம், வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே, சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கேயாவது கூட்டு போறியா? எங்களை சாட்டர்டே வீட்டில் இப்போ டீயாவது வாங்கி குடிக்கியா? டீ கூட வாங்கி தர மாட்டேன்.
சரி பார்ப்போம், டைம் ஆயிடுச்சு போல். எல்லோரும் வண்டியை பின்னாடி நிற்காங்க, ஆனால் கேமராக்குள்ளே வரல. ஹாய், நம்ம பார்லருக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் என்ன இருக்கும் அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டு பார்த்துருப்பீங்க, எல்லாம் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பா. ஸோ கொஞ்சம் நேரம் உட்காந்து எனக்கு எழுத வேண்டியது இருந்தது, எழுதிட்டு வந்தாச்சு. பாப்பாவுக்கு வந்துட்டு டெய்ரி மில்க்லாம் நல்லா சாப்பிடுவாளா, ஸோ டெய்ரி மில்க் வாங்கிட்டு பப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன். இன்னும் வந்துட்டு மணி 5 மணி ஆயிடுச்சு. இன்னும் எப்படி வெயில் அடிக்குது தெரியுமா, இன்னும் செம்மையாக வெயில் அடிக்குது. இப்போ வந்துட்டு நான் குட்டி பாப்பாவை பார்க்க போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆனால் அவன் வந்துட்டு போன உடனே விட மாட்டான். என்ன பண்ணலாம், பாப்பாவை பார்க்க போவோமா, போகலாமா? ஓகே டன். நாங்கள் வந்துட்டு இப்போது பாண்டிஸோட குட்டி பாப்பாவை போய் பார்த்துட்டு போகிறோம். ஓகே, அவள் சொல்லிகிட்டே இருந்தான், இங்கே ஊருக்கு வந்திருக்காள். ஸோ அவளை வந்துட்டு பாப்பாவை பார்க்கணும் போலேயே இருக்குது. மேடம் வர சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரி போய் பார்த்துட்டு வருவான். ஆனால் அந்த பிள்ளைக்கு தான் எதுவுமே வாங்கலை. ஏன்னா நான் வெளியில் எங்கேயுமே போகிறதில்ல. இன்றைக்கி போயிட்டு அப்படியே இவ அழுகுறான்னு சொல்லி ஃபோன் ட்ரெஸ்ஸு வாங்கலை, இல்லை காசு கொடுக்கல, இல்லை அப்பா என்கிட்ட. அடுத்து போகையில் நம்ம வாங்கிட்டு போவோம், நாளைக்கு போகையில் வாங்குவோம். சரியா? சரி, இன்றைக்கி போய் நம்ம பார்த்துட்டு ஒரு 1 hour வந்து அவள் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்துடுவோம். என் முடிய பாருங்கள் எப்படி கிடக்குன்னு. சரி சரி கைஸ், வாங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். ஹாய், நம்ம வந்துட்டு இப்போது பாப்பா பார்க்குறதுக்கு வந்தாச்சு. மழை பெய்யுது தெரியுதா? மேடம் நிற்கிற ஒரு காய்ச்சல், அவளை உள்ளே கொண்டு போ, மேலே ஏதாவது போடு. மழை வருது லைட்டாக, இப்போ தான் ஆரம்பிக்குது. சரியான அழுக, இன்னைக்கு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்திருக்கா. இப்போயுமே அழுகுறா, சவுண்ட் கேட்குதா? அழுதுகிட்டே இருக்கா. ஸோ எங்கள் ஊரில் வந்துட்டு மழை பெய்யுது. உங்கள் ஊரில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அவளால் சமாளிக்க முடியல, அழுதுகிட்டே இருக்கா. இவ்வளோ நேரம் தூங்க வச்சு பார்த்தோம், தூங்கலை. ஸோ கரண்ட் வேறு போயிடுச்சா, அதனால கையில் வச்சுட்டு இருக்கோம். ஆட்டுக்குட்டி அங்கே தாயா கத்துது, ஆடு கத்துதுன்னு பயந்துட்டு ஓடி வரான். இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு லைவ் இல்லைன்னா ஷார்ட்ஸ் போடலான்னு நினச்சி பிளானில் இருந்தோம். ஆனால் இந்த குட்டி பிள்ளை பண்ணுற வேலைனால் ஒன்று கூட பண்ண முடியல, ஒரு இது கூட பண்ண முடியல. கீழே போட்டாலே அழுகுறான், தூக்கி வச்சுக்கிட்டே இருக்க சொல்லிட்டுருக்காளா. அதனால் மேடம் அவளை பார்த்துட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு சும்மா வெளியில் இருக்கேன். இப்போ தான் மழை ஸ்டார்ட் ஆகுது, பார்ப்போம், பார்க்கலாம். ஆமாம், பட் டான்ஸர் ஒரு கொட்டடிக்குது. ஓகே கைஸ், அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு மேடம் தூங்கினதுக்கப்புறம் ஒரு ரீல்ஸ் ஏதாவது போடலாம். சரியா? படுக்க வச்சுட்டா ஒரு வழியாக, தெரியுதா? ஒரு வழியாக படுக்க வச்சுட்டான். வந்துட்டாங்க. பெண்ணப்பில் இப்போ அமைதியாக இருக்காளா? இப்போ கம்முன்னு படுத்துருக்காங்க மேடம், ஒரு வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறான். இப்போதான் அமைதியாக படுத்துருக்கான். ஸோ அதனால மாடியில் மழை பெய்யுது. இங்கே பாருங்கள், இவ செய்கிற அநியாயம். பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் தெரியல. வந்துட்டோம், வந்துட்டோமா, வந்துட்டு கிளம்பியாச்சு. இல்லை வீடியோக்கு வந்துட்டோம், அவ்வளோதான். வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. எஸ், இப்போ தான் மழை கொஞ்சம் லைட்டாக வெறிச்சிருக்கு. சரி, நேற்று தான் நினச்சிட்டே வந்துட்டோம்ல, இப்போ இன்னைக்கு நனையாமல் போயிடணும்னு வேகமாக கிளம்பிட்டு பிரியாணி செய்கிறேன். நாங்கள் ஒன்றும் வேண்டாம், ஜூஸ் குடிச்சிட்டு நான் போயிட்டு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு. இப்போ நாளைக்கு வந்து பழைய சோறு பச்சை மிளகா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சாப்பாடு. ஆமாம். சரி, இப்போ வந்துட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டு இந்த vlog வந்து இதோட முடிச்சுக்கலாம். பாய். நம்ம சேனல் புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மேடம் சேனல் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி, அஜிதா குயின் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம வீட்டுக்கு போயிட்டு பார்க்குறோம். எங்கள் 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணணும் எல்லாரும். நெக்ஸ்ட் தரமான ஒரு வீடியோ வரும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? சொல்லு. ஆமா, ரொம்ப பெரிய வீடியோ, எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வீடியோ. எஸ், நாங்களே எதிர்பார்க்கல, இன்னைக்கு திடீர்னு நடந்துருச்சு. நெக்ஸ்ட் வீடியோல என்னது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. சரி, பாய். அப்படியே